1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம செயல்பட்டு வந்தா அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. வங்கிக் கணக்குகளில் மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் தற்போது வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிருக்கு சுமார் 1 மாதத்திற்குள் 9,000 ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. கடந்த மாதம் பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதத்தில் 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகையாக 1,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் சுமார் 1 மாத காலத்திற்குள் 1,31,00,000 மகளிருக்கு 9,000 ரூபாய் கிடைத்துள்ளது. மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பாக 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கம் அருகே சாலையில் காத்திருந்த பெண்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். இதேபோன்று அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த பெண்கள் முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து நன்றி கூறினர். மேலும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். மகளிர் உரிமை தொகை இப்ப எங்களுக்கு 5,000 7 மணிக்கு எங்களுக்கு அவங்கவுங்க அக்கௌண்ட்ல 7 மணிக்கெல்லாம் எங்க அக்கௌண்ட்ல 5,000 வந்துடுச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டு முதல்வருக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி. இந்த காலத்துல நம்ம அண்ணன் தம்பிங்க கூட நம்மளுக்கு 1,000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சிஎம் நமக்காக இன்னைக்கு 5,000 ரூபாய் போட்டது மகளிருக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு கோடான கோடி நன்றி. கண்டிப்பா அண்ணா காசு போட அந்த தாட்லயே தான் இருந்தோம். 14 காலையிலேயே தலைவர் சொல்லி திடீர்னு மெசேஜ் எவ்வளவு சந்தோஷம். அதை சொல்லவே எனக்கு வாயே வரல. என்ன சொல்றது, ஒருத்தர் வந்து நம்ம கேட்க முடியாது காசு கொடுங்கன்ட்டு. எங்களுக்கு உரிமை கொடுத்திருக்காரு, அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு 5,000. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் காலையில எழுந்தவன. நாடாளுமன்ற தேர்தலின் போது முடக்கப்படாத மகளிர் உரிமை தொகை திட்டம் சட்டமன்ற தேர்தலின் போது எப்படி முடக்கப்படும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுமக்கள்லாம் மகளிர்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றக்காக சேர்த்து அறிவிக்கிறேன்னு சொல்றீங்களே, சேர்த்து அறிவிக்கிறதா 24 மாசம் நீங்க அறிவிக்கிறப்ப அந்த சேர்த்து 24,000 ரூபாய் கொடுத்தா நான் மகிழ்ச்சி அடைவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று மத்திய அரசை குறை சொல்கிறீர்களே, பாராளுமன்ற தேர்தல் அப்போ இதே திட்டம் நடைமுறையில் இருந்தது, அது முடக்கப்படவில்லை. அப்படியே ஏதாவது நடவடிக்கை வந்தால் அது தேர்தல் ஆணையத்திலிருந்து வரணும், இல்ல உச்ச நீதிமன்றத்திலிருந்து வரணும். பயந்து போய் அறிவிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், அப்படிதான் அது உண்மையாக இருக்கும்.
அதிமுக பாஜகவின் சதியை முறியடிக்கவே எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 5000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட்டதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை 1,32,00,000 மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கிறார்கள். இதன் ஒன்று மூலமாகவே நான் 2000 தரப்போகிறேன் என்று வாய் சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயை இன்றைக்கு தைத்து விட்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அறிவித்து விட்டு நாங்கள் தந்தோம் என்று சொன்னால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு வாங்கி விடுவார்கள். மகளிருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 5000 ரூபாய் கிடைக்காமல் போய்விடும். எனவேதான் அந்த தடை உத்தரவு வாங்குவதற்கு முன்னரே இன்று காலையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான உரிமைத் தொகையாக 5000 ரூபாயை தந்திருக்கின்றார்கள். இந்நிலையில் பெண்கள் அதிகாரம் அடைதல் ஒரு முழக்கம் அல்ல, பொறுப்பு என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுவது ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்று குறிப்பிட்டுள்ள மாணிக்கம் தாக்கூர் 3 மாத தொகையை முன்கூட்டியே வழங்கியதுடன் கூடுதலாக 2000 ரூபாய் வழங்கி இருப்பது பொருளாதாரத்தில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கினை உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார். 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். உரிமைத் தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத் தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. வங்கிக் கணக்குகளில் மகளிர் உரிமைத் தொகை 5000 ரூபாய் தற்போது வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிருக்கு சுமார் 1 மாதத்திற்குள் 9000 ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. கடந்த மாதம் பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதத்தில் 1,31,00,000 மகளிருக்கு உரிமைத் தொகையாக 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் சுமார் 1 மாத காலத்திற்குள் 1,31,00,000 மகளிருக்கு 9000 ரூபாய் கிடைத்துள்ளது. மகளிர் உரிமைத் தொகை சிறப்பு தொகுப்பாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கம் அருகே சாலையில் காத்திருந்த பெண்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். இதேபோன்று அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த பெண்கள் முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து நன்றி கூறினர். மேலும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர்.
மகளிர் உரிமை தொகை. இப்போ வந்து எங்களுக்கு 5000 7 மணிக்கு எங்களுக்கு அவங்கவுங்க அக்கௌண்ட்ல 7 மணிக்கெல்லாம் எங்க அக்கௌண்ட்ல 5000 வந்துடுச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டு முதல்வருக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி. இந்த காலத்துல நம்ம அண்ணன் தம்பிங்க கூட நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சிஎம் நமக்காக இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டது மகளிருக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு கோடான கோடி நன்றி. கண்டிப்பா அண்ணா காசு போடணும் அந்த தாட்ல தான் இருந்தோம். 14 13 காலையிலேயே தலைவர் சொல்லி திடீர்னு மெசேஜ் எவ்வளவு சந்தோஷம். அதை சொல்லவே எனக்கு வாயே வரல. என்ன சொல்றது, ஒருத்தர் வந்து நம்ம கேட்க முடியாது காசு கொடுங்கன்ட்டு. எங்களுக்கு உரிமை கொடுத்திருக்காரு. அவர் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு 5000. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் காலையில எழுந்தவன. நாடாளுமன்ற தேர்தலின் போது முடக்கப்படாத மகளிர் உரிமை தொகை திட்டம் சட்டமன்ற தேர்தலின் போது எப்படி முடக்கப்படும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுமக்கள்லாம் மகளிர்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றக்காக சேர்த்து அறிவிக்கிறேன்னு சொல்றீங்களே, சேர்த்து அறிவிக்கிறதா 24 மாசம் நீங்க அறிவிக்கிறப்ப அந்த சேர்த்து 24,000 ரூபாய் கொடுத்தா நான் மகிழ்ச்சி அடைவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று மத்திய அரசை குறை சொல்கிறீர்களே, பாராளுமன்ற தேர்தல் அப்போ இதே திட்டம் நடைமுறையில் இருந்தது, அது முடக்கப்படவில்லை. அப்படியே ஏதாவது நடவடிக்கை வந்தால் அது தேர்தல் ஆணையத்திலிருந்து வரணும், இல்ல உச்ச நீதிமன்றத்திலிருந்து வரணும். பயந்து போய் அறிவிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், அப்படிதான் அது உண்மையாக இருக்கும். அதிமுக பாஜகவின் சதியை முறியடிக்கவே எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை 1,32,00,000 மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கிறார்கள். இதன் ஒன்று மூலமாகவே நான் 2000 தரப்போகிறேன் என்று வாய் சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயை இன்றைக்கு தைத்து விட்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அறிவித்து விட்டு நாங்கள் தந்தோம் என்று சொன்னால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு வாங்கி விடுவார்கள். மகளிருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 5000 ரூபாய் கிடைக்காமல் போய்விடும். எனவேதான் அந்த தடை உத்தரவு வாங்குவதற்கு முன்னரே இன்று காலையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான உரிமை தொகையாக 5000 ரூபாயை தந்திருக்கின்றார்கள். இந்நிலையில் பெண்கள் அதிகாரம் அடைதல் ஒரு முழக்கம் அல்ல, பொறுப்பு என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுவது ஒரு முக்கியமான முன்னேற்றம் என்று குறிப்பிட்டுள்ள மாணிக்கம் தாக்கூர் 3 மாத தொகையை முன்கூட்டியே வழங்கியதுடன் கூடுதலாக 2000 ரூபாய் வழங்கி இருப்பது பொருளாதாரத்தில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கினை உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார்.